வணக்கம். இசைஞானி இளையராஜா இசையில் பாடல் பாடுகிறார் புரட்சி பாடகர் வேடன் அப்படிங்கிற செய்தி சமீபத்துல இணையதளத்துல வெளியாகிட்டு இருக்கு. என்ன கேட்டா, இசைஞானி இளையராஜா புரட்சி பாடகர் வேடனை பாட வைக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். சமீபத்துல ஒரு திரைப்படம் உருவாகிறதா பேசிக்கிறாங்க. அரிசி அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்துல இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறாரு. புரட்சி பாடகர் கேரளாவுடைய கேரளா மட்டும் இல்ல, அகில இந்திய அளவிலேயே பேசு பொருளான பாடகர் வேடன் இந்த படத்துல பாடல் பாட போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. கூடவே இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் தோழர் முத்தரசன் நடிக்க போறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தோழர் முத்தரசன் நடிக்கிறது இந்த படத்துக்கு பலம் கூட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது குறித்தும் பார்க்கலாம். பொதுவா இந்த திரைப்படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படம் நல்லா பேசப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இப்படி ஒரு விவசாயம் தொடர்பான ஒரு திரைப்படம் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு, அதுலேயும் முழுக்க ஊடகங்களிலே இயங்குகிற முழுக்க விஞ்ஞான ரீதியாக இயங்கக்கூடிய பலருக்கு ஒரு விவசாயியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, விவசாயியுடைய வழிகள் என்னது, விவசாயியுடைய கண்ணீர் என்ன, விவசாயியுடைய வேர்வை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு விவசாயி 20 ஏக்கர் இருந்தா கூட வேற தொழில் செய்யாம விவசாயம் பண்ண அப்படின்னா அந்த விவசாயி கண்டிப்பா முன்னேற முடியாது. அந்த மாதிரி சூழல்ல தான் இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல நீங்க போர்வெல் போட்டு விவசாயம் பண்ண அப்படின்னு விவசாயி அப்படின்னா அவன் நிலைமைங்கிறது இன்னும் ரொம்ப கூடுதலா பரிதாபத்துக்குரியதா மாறக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. இதே சூழல் போனா விவசாயம் நடக்குமானா நடக்கும். ஆனா விவசாயிகள் இருக்க மாட்டாங்க. கார்பரேட்டுகள் தான் விவசாயம் பண்ணுவாங்கிற இடத்துக்கு தான் இன்றைக்கு ஒரு பக்கம் விவசாயம் வந்து சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூழல்ல இந்த திரைப்படம் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கூடவே தோழர் முத்தரசன் நடிக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனா அதே நேரத்தில் அவரால் இந்த திரைப்படம் ஓடுமா அப்படின்னா விளம்பரத்துக்கு இது உதவும். ஏன் அப்படின்னா, நிறைய அரசியல்வாதிகள் நடிச்சிட்டாங்க. ஏற்கனவே திருநாவுக்கரசர் ஒரு படத்துல திரைக்கதையெல்லாம் எழுதினாரு. அதுக்கு பிறகு ஒரு படத்துல நடிச்சாரு. அந்த படம் பெருசா போகல. அது மாதிரி லியாகத் அலி கான் ஒரு அரசியல்வாதி, அவர் அதே மாதிரி சினிமாவில் நடிச்சாரு. அது ஒன்றும் பெருசா பேசப்படல. இது மாதிரி பல பேர் இருக்காங்க. வந்திருப்பாங்க, படத்துல ஒரு காட்சி 2 காட்சி நடிச்சுட்டு போயிருப்பாங்க. அது பெரிய அளவுக்கு அவங்க கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்த நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதுவா இருக்குமே தவிர, ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரியுமா அந்த படம் குறித்து அப்படின்னா தெரியாது அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா அதே நேரத்துல முத்தரசன் நடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு விளம்பரத்துக்கு உதவும். இதனால சினிமா பெரிய அளவுக்கு ஓடுமா அப்படின்னா அது ஏற்புடையது இல்லை. அதே நேரத்தில் இசைஞானி இளையராஜா பாடகர் வேடனை பாட வைக்கிறாருன்னு சொல்றாங்க. பாட வச்சா நல்லது. ஏன் அப்படின்னா, வேடனை பார்த்து நாடே பயந்த ஒரு காலம். நாடேன்னா யார் அப்படின்னா ஒரு புரட்சிகரமான பாடகர் அவரு. அவருடைய பாடங்கள், அவருடைய வரிகள் வரிகளை தாங்கின அந்த வரிகளுக்கு பல பேர் குறிப்பா பிரச்சனை பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா வலதுசாரி அமைப்பை சேர்ந்த பல பேர், பாஜக உள்பட பல பேர் பிரச்சனை பண்ணாங்க. அவரோட வரிகள் அவ்வளவு காத்திரமான வரிகளோட பாடியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு கலைஞன் இந்த நாட்டை அசைச்சு பார்க்க முடியுமானா கண்டிப்பா முடியும். எந்த ஒரு கலைஞனும், எந்த ஒரு படைப்பாளியும், எந்த ஒரு தத்துவவாதியும் மக்களுக்காக பேசினாங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது வேடன் பெரிய உதாரணம். இப்ப அப்படிப்பட்ட வேடன் இசைஞானி இளையராஜா இசையில பாட போறாரு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சி தான். ஆனா இசைஞானி இளையராஜா பாட வைப்பாரா அப்படின்னு கேட்டா பாட வைக்க மாட்டாரு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் கேட்கலாம், என்னங்க அவர் ஆரம்பத்தில் இடதுசாரி இயக்கத்துல இருந்து வந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகள்ல 1000 மேடைகள் கண்டவர், ஊரா நடந்து போனவர், அப்படிப்பட்டவர் ஏன் வேடனை பாட வைக்க மாட்டாரா? அவன் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தானே. அப்படிப்பட்ட வேடனை ஏன் பாட வைக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்னைக்கு இருந்த இளையராஜா வேற, இன்னைக்கு இருந்த இளையராஜா வேற. அன்னைக்கு இருந்த இளையராஜாவுடைய அந்த சூழல் வேற, இன்னைக்கு இருந்த இளையராஜாவுடைய அந்த சூழல் வேற. ஏன் அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மேல அவருக்கு தீராத ஒரு வெறுப்பு இருக்கு. அது அவர் சார்ந்த விஷயம். ஏன் வெறுப்பு இருக்கு அப்படின்லாம் பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றது பொதுவா அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, எங்க அண்ணனை கடைசி காலத்துல கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. யாரு? பாவலர் வரதராஜனை. இன்னொன்னு சொல்றது என்ன அப்படின்னா, மதுரையில இறந்த முன்னாள் தலைவர் மாயாண்டி பாரதி எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்துக்கள் ஏற்படுதா அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல ஒரு குறிப்பிட்ட நாள் தங்கலாம். தொடர்ச்சியா நீ கம்யூனிஸ்ட் கட்சியில நீங்க முன்னாடி நான் பாட்டு பாடினேன், அதனால நான் குறிப்பிட்ட நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கட்சி அங்க இடம் கொடுக்காது. அங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இன்னொன்னு, அவங்க அன்னைக்கு கட்சி உறுப்பினரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு நாள் 2 நாள் தங்க முடியுமே தவிர தொடர்ச்சியா கட்சி ஆபீஸ்ல நான் தங்க முடியாது அப்படிங்கறத எதார்த்தம்.
அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க சொல்றது அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை. அதுக்கு நான் இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவில் பொருளாதாரம் அப்படி இப்படி வர்றப்ப அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வர்றாங்கன்னு வச்சுங்களேன். அதனால இசைஞான இளையராஜா கம்யூனிஸ்ட் கட்சி மேல ஒரு சின்ன வெறுப்புல இருக்கார். சின்ன வெறுப்புல நல்ல வெறுப்புல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பாவலர் குறித்து இங்க பேச வேண்டியதில்லை. பேசினா பல விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கும். அதனால பாவலர் வந்து மிகச்சிறந்த வரகவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போய் நின்று பாட ஆரம்பிச்சார் அப்படின்னா கூட்டம் அப்படியே கட்டி ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த எழுதி அவரே மெட்டமைச்சு பாடக்கூடியவர் வேற. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில பாவலர் தோத்துட்டார் அப்படிங்கிறது பெரிய வருத்தம் வச்சுங்களேன். அது குறித்து நம்ம இதுல பேச வேண்டியதில்லை. அதே நேரத்துல இசைஞான இளையராஜா இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது ஒரு கம்யூனிஸ்ட் குறித்த ஒரு திரைப்படத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னா கிடையாது. ஆனா ஒரே ஒரு பாட்டு, தலித்திய பாட்டு ஒன்று பண்ணியிருப்பாரு. போராடடா ஒரு வாழேந்தரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு பண்ணியிருப்பாரு. அதுக்கு பிறகு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த படத்து ஓட்டத்துல ஒரு கட்சி தொடர்பா ஒரு அமைப்பு தொடர்பா எந்த படத்திலையும் பண்ணியிருக்க மாட்டார். அப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்பா எந்த விஷயங்களையும் பண்ணல. இதையும் தாண்டி பெரியார் தொடர்பான பெரியார் திரைப்படம் இதுக்கு முன்னாடி இந்த ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் வந்து பல படங்கள் பண்ணியிருக்காரு. பாரதியார் திரைப்படம் கூட அவர் பண்ண படம் தான். அதே மாதிரி மோகமுள் அவர் பண்ண திரைப்படம் தான். இந்த படங்களுக்கு எல்லாமே இசைஞான இளையராஜா தான் இசையமைச்சார். மோகமுள் நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. டி ஜானகிராமனுடைய மிகச்சிறந்த கதை, வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட திரைப்படம். இந்த படத்துக்கு இசைஞான இளையராஜா இசையமைச்சார். அதே மாதிரி நீங்க பாரதி படம், இப்படி பல படங்களுக்கு இசையமைச்ச இசைஞான இளையராஜா பெரியார் படத்துக்கு மட்டும் இசையமைக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் சொல்லல. ஆனா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் அப்படி இசையமைக்க மாட்டேன் அப்படிங்கிற வகையில் அவர் சொன்னதா அந்த காலகட்டத்தை தகவல் வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வித்யாசாகர் இசையமைச்சார். அது ஒரு பெரிய பேசு பொருளானுச்சு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க நமக்கு என்ன வேணாலும் கொள்கையா இருக்கலாம். ஆனா நம்ம வந்துட்டு இதுதான் தொழில் அப்படின்னு வர்றப்ப அதுக்குள்ள பேதம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். ஆனா இசைஞான இளையராஜா அதுக்கு பண்ணல அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இதுக்கெல்லாம் பண்ணாத இசைஞான இளையராஜா நீங்க இப்பதான் வேடன் இப்ப கூட பேசு பொருள் தான். வேடன் ஒரு வார்த்தை விட்டா அது ரொம்ப பெருசாகும். வேடனுடைய பாடல்கள் ரொம்ப பிரபலமாயிருக்கு. அப்படிப்பட்ட வேடனை பாட வைப்பாரா அப்படின்னா நமக்கு ஏன் அந்த தேவையில்லாத வேலை, எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு தான் இசைஞான இளையராஜா ஒதுக்குவார தவிர வேடனை இசைஞான இளையராஜா பாட வைக்கிறதுக்கு 90% சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். அதையும் தாண்டி இசைஞான இளையராஜா வேடனை பாட வச்சா ரொம்ப மகிழ்ச்சி படக்கூடிய முதல் நபர் நானா தான் இருக்கும். அப்படி ஒருவேளை பாட வச்சார்னா வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.